ரெட்டேனோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டீவர்ட்சன் உங்களுக்கு வணக்கம். விம்ப்ளே ஃபைனல், யுசிஎல் ஃபைனல் நடக்குது. இப்போ வின்டர் இஸ் கம்மிங். விம்ப்ளே இஸ் நியரஸ்ட் டு அஸ். ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. 2nd June, the night of magic. The night that can give a champion their 15th title, or can Dortmund end a 27-year drought. What Champions League fun. இந்த விம்ப்ளே ஸ்டேடியம்ல நடக்கக்கூடிய இந்த ஃபைனல் பத்தியான ஒட்டுமொத்த ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விம்ப்ளே ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து ஒவ்வொருத்தர பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரிவியூவா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட்டேனோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலா உங்களுக்கும் வணக்கம். விம்ப்ளே ஸ்டேடியமில் வந்து இது 3வது சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். அதாவது இந்த ஃபார்மேட் மாற்றினதுக்கப்புறம் ஓவராலாக வந்து 8 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓவர் த இயர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2011, 2013 2 வாட்டி நடந்திருக்கு. இது வந்து 3rd டைம் இந்த புது ஃபார்மேட்டில். ஸோ 2011 வந்து பார்சிலோனா அண்டு மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. இப்போ வந்து பார்சிலோனா வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2013 வந்து இதே டோர்ட்மண்ட் வந்து 2013 ஃபைனல்ஸ் விளையாடிருப்பாங்க பாயர்ன் மியூனிச் கூட. பாயர்ன் மியூனிச் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொருசியா டோர்ட்மண்டுக்கு வந்து இது ஒரு ஃபெமிலியர் ஏரியா. 2வது வாட்டி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த வாட்டி ஒரு ஹிஸ்டாரிக் கிரவுண்ட்ல வந்து நடக்க போகுது. ஸோ வெம்ப்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கிலாண்டோட ஒரு நேஷனல் கிரவுண்டு மாதிரி. அது நேஷனல் கிரவுண்ட்லயே ஒரு இதான் வந்து மெயின் கிரவுண்டு இங்கிலாந்துலயே அப்படின்னா அது வெம்ப்லி தான். ஸோ இங்கிலாண்டோடைய முக்கியமான நேஷனல் மேட்ச் எல்லாம் அங்கே தான் நடக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ ஒரு வேளை இங்கிலாந்து நடந்தாலோ அந்த மாதிரி நடந்தாலோ அங்கே தான் நடக்கும். இங்கிலாண்டில் நடக்கிற முக்கியமான ஃபைனல்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் வந்து அங்கே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டேடியம் கெப்பாசிட்டி கூட பெருசு தான். நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி வெம்ப்லியில். ஸோ அதே மாதிரி பொருசியா டோர்ட்மண்டோட ஃபேன்ஸும் வந்து ரொம்ப வந்து பேஷனேட்டான ஃபேன்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லோ வால் அவங்க ஹோம் ஃபேன்ஸு ரொம்ப பேஷனேட்டாக ஃபேன்ஸு. கண்டிப்பாக இந்த ஃபைனல்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களும் ட்ராவல் பண்ணி இங்கே கண்டிப்பாக வெம்ப்லிக்கு போயிருப்பாங்க. So why am I confident? Because of them. We'll bring our world famous yellow wall from the Signal Iduna Park to Wembley. இப்போ எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ பார்க்கணும் எப்படி இருக்கு. ஸோ ஒரு நல்ல வென்யூ வெம்ப்லி வந்து ஒரு ஃபைனலுக்கு. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் டீம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. டிசர்வ் டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பேசின மாதிரி. ஸோ இங்கிலீஷ் டீம் வரலனா கூட இங்கிலீஷ் ஃபேன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸும் டார்ட்மண்ட் ஃபேன்ஸும் குமிஞ்சிருவானுங்க. ஏன்னா இந்தியா லெவல்ல இருக்கிற ஃபேன்ஸுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டான ஒரு ஃபைனலா தான் இது இருக்கு. இப்போ வந்து டார்ட்மண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் கோச் டு யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களை பத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்கலாம் வந்து ரியல் மேட்ரிட்ட வந்து சமாளிச்சு டேக்கிள் பண்ணி முடிச்சிருவாங்களா கதையை? அதை எப்படி பாக்குறீங்க? டார்ட்மண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டெரிஸ் தான் வந்து கோச், எடின் டெரிஸ். ஸோ ஒரு யங் கோச், 41 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ இந்த டீமை வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் இயரே பார்த்தோம்னா நம்ம ஜெர்மன் புண்டஸ் லீகால வந்து டைட்டில் ரேஸ்ல இருந்திருக்காங்க. அதை வந்து ஒரு கடைசி ஃபைனல் டே வரைக்கும் கொண்டு போயிருந்தாரு இந்த மாதிரி. அதே மாதிரி ஏர்லிங் ஹாலாண்டு, ஜூட் பெலிங்கம் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல மேனேஜர். ஸோ டார்ட்மண்டோட அந்த கண்டினியூஸ் சக்ஸஸ் தான் இந்த வாட்டி. அவங்க இந்த வாட்டி ஜெர்மன் புண்டஸ் லீகா டைட்டில் ரேஸ்ல அவங்க இல்லை. பட் ஆனால் யூரோப்பியன் சக்ஸஸ் வந்து அவங்க தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வருஷமும் வந்து 2nd இயர் இன் ரோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேனேஜருக்கு. பார்த்துருக்கலாம். அதாவது வந்து டார்ட்மண்ட் இன் பண்டஸ் லீகா, டார்ட்மண்ட் இன் யூசிஎல் லீக்ஸ், யூரோப்பியன் லீக்ஸ் சொல்லி போட்டு நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கலாம். ஆமாமா. ஏன்னா பண்டஸ் லீகால வந்து 2024 ஸ்டார்டிங்லயே, அதாவது ஓரளவுக்கு ஒரு 60% ஆஃப் த சீசன் முடியும் போதே அவங்க டைட்டில் ரேஸ்லேருந்து வெளியில வந்துட்டாங்க புண்டஸ் லீகால. ஸோ அப்போ அந்த டைமே வந்து பாயர் லெவர்குசனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ 11 பாயிண்ட்ஸோ 12 பாயிண்ட்ஸோ நம்ம டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதான் நீங்க சொன்ன மாரி லீக்ல வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு போன சீசன் இருந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ளைன் தான். ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அவங்க இது செமி ஃபைனல்ஸ் எஸ்பெஷலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முன்னாடி அட்லெட்டிகோ மேட்ரிட்ட பீட் பண்ணதும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அ குவார்டர் ஃபைனல்ஸ்ல. ஸோ 2மே டிசர்வ்ட் தான். அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது. ஸோ அதான் மேனேஜர் அவருக்கு இது கூடோஸ். அதே மாரி முக்கியமான பிளேயர்ஸ்னா ஹூவர்ஸோட ரிட்டயர்மென்ட். மார்க்கோ ஹூவர்ஸோட ரிட்டயர்மென்ட். ரிட்டயர்மென்ட் இல்ல. அவரோட கடைசி சீசன் வித் பொருசியா டோர்ட்மண்ட். One last time. அகாடமி அதாவது சின்ன வயசுல அகாடமி பிளேயரா வந்து யூத் யூத் பிளேயரா ஜாயின் பண்ணி அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு ப்ரமோட் ஆகி இத்தனை வருஷம் இங்க விளையாடி இருக்காரு. ஸோ ஒரு அவர் திண்ணை பள்ளியில ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியே போறாரு அங்க இருந்து அந்த மாதிரி இருக்கு ஆமா, அவருக்கு. ஆமா. பிஹெச்டி முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் அந்த காலேஜ்லயும் வேலை பார்த்துட்டு வெளிய போற மாரி இருக்கு அவருக்கு. பட் ஆனா வந்து ட்ரோஃபி அடிச்சது இல்லன்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ அதுதான் வந்து அ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க. மேபி இது வந்து ஒரு குட் ஃபேர்வெல்லா இருக்குமா? ஹூவர்ஸ்க்கு இந்த இதுலேருந்து போர்சியா டோர்ட்மண்ட்லேருந்து அப்படின்னு. அதே மாரி இன்னும் மத்த முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ சான்சோ வந்து கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஃபார்வர்ட்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய அட்டாக்கிங் சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பிராண்ட் அப்புறம் வந்து அ ஸ்ட்ரைக்கர் ஃபுல்க்ரூக் அதே மாரி சென்டர் பேக்ஸ் ஹம்மல்ஸ், ஷோல்டர் பேக் எல்லாருமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் பேக் மேட்சன் எல்லாருமே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுடைய யூரோப்பியன் ஃபார்மு. ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அ மோஸ்ட் ஆஃப் த நாக் ஆஃப் கேம்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ அதனால எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த இவரை பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரீம் அடியமியா, ஆமா. கரீம் விங் பேக். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பிளேயரா இருக்கு அவரோட பிளேயிங். ஆமா. இப்ப அவருக்கு வந்து ராட்ரிகோவ சமாளிக்கணும் அவரு. ஆ இப்ப ரியல் மேட்ரிட்ல ஃபைனல்ஸ்ல. ஸோ இவ்ளோ நாள் விளையாண்டது ஒரு இதுவா இருந்தா, இது இன்னொரு லெவல் ஸ்டெப் அப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கணும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவரு எப்படி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நானும் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஆனா அதான் ரியல் மேட்ரிட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேஸ் அதிகமா இருக்கும். இவரும் பேஸா தான் இருக்காரு. பட் ஆனா பார்க்கணும். ஆ அவங்கள டிஃபென்ஸ் எப்படி பண்ண போறாங்கன்றது வந்து கொஞ்சம் ஆ கொஞ்சம் கொஞ்சம் கியூரியஸா இருக்கு எனக்கு. டோர்ட்மண்ட். அவங்க இந்த பிஎஸ்ஜி கூடலாம் டிஃபெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? இது எப்படி பண்ண போறாங்கன்றத நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன். அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்க பண்ணது நல்லாவே தெரிஞ்சுச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அத விட கூடுதலா அதுக்கு எஃபோர்ட் தேவைப்படும். அதுதான் சொல்ல வரீங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அத விட கூடுதலா எஃபோர்ட் அவசியமா இருக்கு இங்க அப்படின்றது. ஆமா. அத விட கூடுதலா எஃபோர்ட் தேவைப்படும். அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து அட்டாக் தான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். டோர்ட்மண்ட். அதே மாரி பால் வந்து ரியல் மேட்ரிட் கிட்ட இருந்துச்சுன்னா, டிரான்சிஷன்லலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். டோர்ட்மண்ட். அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்க கிட்ட. இப்போ வந்து கவுண்டர் அட்டாக்ல வந்து ஒரு லாங் பால் போட்டோம்னா, ஃபுல்க்ரூக் வந்து ரன் இன் பண்ண முடியும் அவனால. பாக்ஸுக்குள்ள. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. ஸோ ரியல் மேட்ரிடும் கோலே விட பார்த்தாலே ஒரு மாட்டாங்க. மாரி இருக்காரு. பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள வந்துட்டாருன்னா அவர் யூத்தா மாறி இருக்காரு அவரு. ஆமா. ஆ அது நல்ல பிசிக்கலான ஸ்ட்ரைக்கரு. அதே மாரி. ஆ சென்டர் பேக் கூட நல்லா மல்லு கட்ட முடியும். ரூடிகர் வந்து நல்லா வெளியில ஆடலாம். ரியல் மேட்ரிடும் வந்து கோல் விட மாட்டாங்கன்னுலாம் இல்ல. ஆ கோல் விடுவாங்க தான். ஒரு கோலு அப்படி விடக்கூடிய ஆளுங்க தான் அவங்க. ஸோ இப்ப ஃபைனல்ன்றதுனால அந்த ஒரு கோலுமே டிஃபரன்ஸா கூட இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. மிட்ஃபீல்டு பேட்டில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ரியல் மேட்ரிட் நம்மளுக்கு தெரியும். எப்பவுமே பறப்பானுங்க. இப்போ அவங்க கிட்ட பால் வந்துருச்சுன்னா, ஒரு 10 டூ 15 10 பாஸ்க்குள்ள வந்து 10 பாஸ்ல வந்து போட்டுறலான்னு தான் பார்ப்பாங்க. இல்லனா ஷாட் எடுப்பாங்க. 10 பாஸ்க்குள்ளயே. ம். ஆ ஸோ அத வந்து எப்படி பிரேக் பண்ண போறாங்க அப்படின்றது தான். நீங்க முன்னாடி சொன்ன மாரி பாத்தீங்கன்னா, இந்த 4 கேமு குவார்டர் ஃபைனல் அதுல 2 அதுக்கு அடுத்து செமி ஃபைனல் நடந்த 2 கேம். இந்த 4 கேம்லயுமே அவங்களோட
அந்த டீமோட கோஆர்டினேஷன்ஸ், அந்த அந்த டீம் எஃபர்ட்டா அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்டிகுலர் பிளேயர்ஸோட அந்த அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸை தாண்டி அந்த டீமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன், அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷா தெரிஞ்சுச்சு. அதே இது வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆனா ரியல் மேட்ரிட்ட பீட் பண்ண முடியும்ன்ற பாசிபிள் இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் கொஸ்டின் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இப்போ சொல்லுங்க, ரியல் மேட்ரிட் வந்து இந்த எஃபர்ட்டை டாட்மண்ட் கொடுக்கக்கூடிய இந்த டீம் எஃபர்ட்டை முறியடிச்சு அவங்களால ஜெயிக்க முடியுமா? அன்ஸ்லோட்டி சம்பவம் பண்ணுவாரா இந்த இதுல? ஆமா. இப்ப ரியல் மேட்ரிட்ட வந்து கவுண்ட் அவுட் பண்ணவே முடியாது. முன்னாடி சொன்ன மாரி தான். அவங்க வந்து மான்செஸ்டர் சிட்டி கூட ஜெயிச்சதா இருந்தாலும் சரி, நம்ம பாயர்ன் மியூனிச் கூட ஜெயிச்சதா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்தோம். அந்த 2வது மேட்ச்ல வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னு. 80 85 மினிட்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 கோல் போட்டு. அதனால ரியல் மேட்ரிட்ட வந்து கவுண்ட் அவுட் பண்ண மாட்டேன் நானு, பொதுவா. பொதுவா இப்போ தனியா ரியல் மேட்ரிட்ட வந்து தனியா வச்சுட்டு மீதி டீம் அந்த மாரி தான் வந்து நான் பார்க்குறேன். சாம்பியன்ஸ் லீக்க பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவங்க ரெக்கார்டே வந்து அவங்க தான் 15வது வாட்டி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இந்த ஜூன் 1ஆம் தேதி அவங்க வின் பண்ணாங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி அவங்க வின் பண்ணாங்கன்னா 15த் டைம் அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா நான் சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன், எப்பவுமே. டோர்ட்மண்ட் ஆனா என்னன்னா, இப்ப டோர்ட்மண்ட் வந்து இப்ப அந்த பிஎஸ்ஜி கூடயும், அட்லெட்டிகோ மேட்ரிட் கூடயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டாங்க பாருங்க. மென்டல்லி நான் சொல்றது. மென்டாலிட்டி வைஸ் அவங்க அவங்க கேம் பிளான வந்து பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்களால. பட் அத வந்து ரியல் மேட்ரிட் கூட அவங்க பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ரியல் மேட்ரிட்டால வந்து அத சமாளிக்க முடியணும். பட் ஆனா ரியல் மேட்ரிட் எப்படியோ ஒரு கோல் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாவே வந்து அவங்க டீம்ல அந்த மாரி கிளட்ச் பிளேயர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இல்லன்னா திடீர்னு யாராவது வந்து அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2018ல வந்து லிவர்பூல் கூட கேரத் பேல் வந்து அடிப்பான் 2 கோல். 60 நிமிஷத்துக்கு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் ஆனதுக்கு அப்புறம். அதே மாதிரி இப்போ ரீசென்ட் 2 கேம்ஸ் அப்படிதானே. ஆச்சு. செமிஃபைனல்ல அப்படிதான் ஆச்சு. சோ அவன் வந்தா 2 கோல் போட்டா முடிஞ்சுச்சு. சோ அதுதான். அதே மாரி ரியல் மேட்ரிட் கோல் கீப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ வாய்ப்பு இருக்கு நெறையவே ரியல் மேட்ரிட்டுக்கு. அதே மாதிரி வினிசியஸ் ஜூனியர் கண்டிப்பா வந்து பிக் மேட்சஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டைம் அண்ட் டைம் வந்து ஹி இஸ் பீன் ப்ரூவிங் தட். முக்கியமான மேட்சஸ் எல்லாமே. ஸோ ஃபைனல்ஸ்லயும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு கோல், ஒரு அசிஸ்ட், ஏதோ ஒரு கோல் கான்ட்ரிபியூஷன் வந்து எதிர்பார்க்கலாம் வினிசியஸ் ஜூனியர் கிட்டேருந்து. அதே மாரி அதான் அந்த சென்டர் பேக்ஸ் அகைன் அந்த வினிசியஸ் ஜூனியரோட பேஸ வந்து எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்றதையும் வந்து நான் இன்ட்ரஸ்டடா இருக்கேன். ஏன்னா வினிசியஸ் ஜூனியர பொறுத்தவரைக்கும் 2 விதமா ஆடுவான் அவன். ஏன்னா ரியல் மேட்ரிட் டீம் செட் பண்ண விதமே எப்படி இருக்கும்னா, ஃபிளாங்க்லேருந்து அதிகமா ஃபிளாங்க்லேருந்து வராம நடுவுலயும் ஆடுவாங்க 2 பேரும். இந்த வினிசியஸ் ஜூனியர், ராட்ரிகோ, பெல்லிங்ஹாம் வந்து கொஞ்சம் பின்னாடி அப்படி விளையாடுவாங்க ஒரு சில டைம். ஸோ அப்ப சென்டர் பேக்ஸும் வந்து வினிசியஸ் ஜூனியர சமாளிக்கணும். அவங்களுடைய ஃபுல் பேக்கும் சமாளிக்கணும் வினிசியஸ் ஜூனியர. ஏன்னா ஒரு சில டைம் வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்லேருந்து லைன் பிரேக்கிங் பாஸ ரிசீவ் பண்றதுக்காக நடுவுலேருந்து ஆடுவான் வினிசியஸ் ஜூனியர். ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த இதுல ஆடுவான். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சேலஞ்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். குயிக்கா இது பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க பால ரியல் மேட்ரிட் பொதுவா. ஃபைனல் தேர்டுக்குள்ள குயிக்கா டக்குன்னு ஒரு 2 பாஸ்ல வந்து ஃபைனல் தேர்டுக்கு பால் போறதுக்கான பீப்புள் இருக்காங்க. ஸோ அதான் அந்த வினிசியஸ் ஜூனியரோட பேஸு, ராட்ரிகோ அட் த சேம் டைம், ஜூட் பெல்லிங்ஹாம், எக்ஸ் ஃபேக்டர் ஜூட் பெல்லிங்ஹாம். அப்புறம் த யூசுவல் சஸ்பெக்ட்ஸ் இந்த இவன் காமவிங்கா, டோனி க்ரூஸ், மாட்ரிச் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இப்ப. ஸோ கிளப் கரியரோட ஃபைனல் மேட்ச் அது ஆக்சுவலா வந்து. கரெக்ட். ஃபைனல் மேட்ச்ல 15வது சாம்பியன்ஸ் லீக் அடிச்சா அது எப்படி? ஆல்ரெடி டோனி க்ரூஸ் வந்து பயங்கரமா அக்காம்ப்ளிஷ்டு தான். அவரோட ஸ்டாட்ஸா இருக்கட்டும், அவரோட சாம்பியன்ஷிப்ஸ், ட்ரோஃபீஸ் எல்லாமே. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செர்ரி கூட இல்ல. செர்ரி மேல ஒரு சாக்லேட் ட்ரிசில் மாரி.
அந்த மாரி ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது. ரியல் மேட்ரிடோட 15வது சாம்பியன்ஸ் லீக் டீம்ல டோனி குரூஸ் இருக்காரு அப்படின்றது. பாயர் முனிச்ல இருந்து ரியல் மெட்ரிட் வந்து இந்த சாதனை பண்ணியிருக்கிற டோனி குரூஸ பார்க்கும்போது ஹி டிசர்வ் டு ஹோல் 15 அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. அவரோட இன்டர்நேஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கும், அவரோட யூரோப்பியனுக்கும், அவர் விளையாண்ட விதத்துக்கு ஒரு டாப் டீம்ல டாப் பிளேயர், டாப் டீம்ல இருந்தாரு. டாப் பிளேயர், டாப் டீம்ல இருந்தா கண்டிப்பா ட்ரோஃபீஸ் தான். ஸோ, அதுதான் டோனி குரூஸ் கரியர்லயும் நடந்தது. ஸோ, அதுதான் அது எத்தன அவங்க எந்த மாரி அட்டாக் 2 டீமும் அட்டாக் தான் வருவாங்க. கண்டிப்பா. ஆ இல்ல இது வந்து ஃபைனலு நம்ம உட்காந்துக்கலாம் அப்டின்லாம் இருக்க மாட்டாங்க. கேட்க ஏன்னா மாட்டாங்க. போன போன சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பார்த்தோம்னா எப்டின்னா, 2மே ரொம்ப பொசஷன் பேஸ்டு ஃபுட்பால் விளையாடக்கூடிய டீமு. இன்டர் மிலானா இருக்கட்டும், மேன் சிட்டியா இருக்கட்டும். அதனால மிட்ஃபீல்ட் பேட்டிலு ஒரு மாரி கிளம்ஸியா இருந்துச்சு கேம். ம், ம், ம். அதனால உங்களுக்கு பெருசா சான்சஸ் கிரியேட் ஆவல. அப்படியே 1-0ன்னு முடிஞ்சிச்சு. பட் இந்த கேம் எனக்கு ஸ்கோர் ஸ்கோர் பிரெடிக்ஷன் தெரியல எனக்கு. ஆ பட் ஆனா நல்ல அட்டாக்கிங்கு, நல்ல சான்ஸ் கிரியேஷனு, நல்ல கோல் கீப்பர்ஸ்க்கு வேல இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கேம். கண்டிப்பா. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க இப்ப சொல்ல வேண்டிய டைம் உங்களோட விஷன் என்ன? டாட்மண்டா, ரியல் மெட்ரிட்டா? உங்களோட ப்ராபபிலிட்டி என்ன? விஷ தாண்டி ஃபேக்ட்டா உங்களுக்கு தெரியக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? எனக்கு என்னமோ இன்னைக்கு செந்தில ரூட் எடுத்துறலாம் அப்படின்ற மாரி, இந்த வாட்டி ரியல் மேட்ரிட்ட ரூட் இந்த வாட்டி ரியல் மேட்ரிட்ட ரூட் எடுத்துருவாங்களோன்னு தோணுது எனக்கு. டோர்ட்மண்டு. எனக்கு விஷும் அதான் இருக்கு. பிரெடிக்ஷனும் அதுவா தான் இருக்கு எனக்கு. ஓகே. டோர்ட்மண்ட் எப்படியோ வந்து சொருவிருவாங்க 2 கோலு. தெர்ல. மேபி எனக்கு என்னன்னா டோர்ட்மண்ட் வந்து ரியல் மேட்ரிட்டோட அட்டெம்ப்ட்ஸ எப்படி தடுக்க போறாங்கன்றது தான் எனக்கு எனக்கு கியூரியஸா இருக்கு. அவங்க கோல் அடிப்பாங்க அப்படின்றத விட. ஆ, ஆ. ஏன்னா ரியல் மேட்ரிடோட அட்டெம்ப்ட்ஸ வந்து அவங்க தடுக்கணும். பட் எப்படியோ அத தடுத்து ஒரு டிஃபென்சிவ் ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ போட்டு எப்படியோ ஒரு கோல் போட்டுருவாங்களோன்னு தோணுது எனக்கு. கோல் விழுந்துரும். எனக்கும் அதான் தோணுது. ரியல் மெட்ரிட் கோல் போடாம இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு கிளட்ச் கோலாவது விழுகும். இது வந்து பெனால்டி வரையும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஈவன் பெனால்டிலாம் போச்சுன்னா சூப்பர் ஃபைனலா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா இருந்தாலும் டாட்மண்ட் வந்து வின் பண்ணணுங்கிறது என்னோட விஷயம். பிரெடிக்ஷன் எனக்கு வந்து டாட்மண்ட் மேல தான் இருக்கு. டாட்மண்ட் தான் ப்ராபபிளா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் 4 கேம் வந்து அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியல. லோவான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியல. லக்னால உள்ள வந்தாங்கன்னு சொல்ல முடியல. அது ஒரு பக்காவான ஒரு பிளான் இருக்கு. அந்த ரொம்ப பிளானுக்குள்ளயே நம்ம டிசிப்ளின்டான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு டீம் டாக்டிக்ஸ் மேனேஜர் ஒண்ணு வந்து இது போட்டு வந்திருப்பாங்கல்ல. ஒரு கேம் பிளே போட்டு. அத பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால தான் எனக்கு ஆமா. வந்து டோர்ட்மண்ட் மேல நானும் அதுக்கு தான் பிரடிக்ஷன் பண்றேன். நம்புறேன். அதனால நம்ப முடியுது ஹிட் டாட்மண்ட். ஆயிருவாங்களோ அப்டின்ட்டு. ஆமா. நீங்க ரியல் மேட்ரிட்டோட இந்த கேம் எடுங்க. சாண்டியாகோ பர்னபோல நடக்குது. பேயர்ன் முனிச்ச கோல் போட விட்டுட்டான். விட்டுட்டு அடுத்து வந்து கிளட்ச் கோல் போட்டு வின் பண்றது வந்து சம்பவம் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா சாண்டியாகோ பர்னபோல நீ அவ்வளவு அட்டெம்ப்ட் அடிச்சு கத்துறான்னு அவன கத்த விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீ அந்த கோல் 2 கோல் போட்டு வைக்கிறதெல்லாம் ஓகே. உன் இல்ல டீம் இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். துச்சலிபானோட டாக்டிக்ஸும் வந்து கை குடுத்துச்சு. ரியல் மேட்ரிடுக்கு. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ நார்மலா ஒரு மேனேஜரா ஆக்சுவலா இருந்தா 12த் பிளேயர் ஆடுனது வந்து இவர் இல்ல, ரெஃப்ரி இல்ல. துஷல் தான். அதுதான் சொல்றேன். நார்மலா இருக்கிற ஒரு மேனேஜரா இருந்திருந்தாங்கன்னா, மேபி ரியல் மேட்ரிடுக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. இப்போ ஒரு சரக்கு அடிச்சுட்டு போதையில யோசிக்கக்கூடிய ஒரு மேனேஜர் மாரி பிஹேவ் பண்ற ஒரு மேனேஜர் இருந்தான்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் அன்னைக்கு துச்சல் பிஹேவ் பண்ணதும், இவங்களுக்கு ஒரு வசதியா போச்சு. சரி ரைட்ரா என்னடா அதுதான். ஏன்னா நான் ரியல் மேட்ரிட் கிட்ட பால குடுத்துட்டு பின்னாடி பம்பக்கூடாது. பம்புனா வந்து மரணம் தான் அது. காலகேய பாகுபலி மாரி. அதனால வந்து ஆ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு. டோர்ட்மண்ட் அப்படிலாம் வந்து பால குடுத்துட்டு, "நீ விளையாடு ராசான்லாம்" உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ, அதனாலயும் வந்து மேபி டோர்ட்மண்ட் இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த கேம்ல. கரெக்ட். எனக்கு டோர்ட்மண்ட் வின் பண்ணா, இந்த கேம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இதுவரையும் பிடிக்கும். இது யார் வின் பண்ணாலும் கேம் நம்ம விட்டுக் குடுக்க போறதில்ல ஃபுட்பால. பட் ஆனா, ஈவன் டோர்ட்மண்ட் வின் பண்ணா எனக்கு இன்னும் ரொம்ப குளோஸா அது ரொம்ப பிடிக்கிற மாரி இருக்கு. ஆமா. அந்த மாரி ஒரு கேமு. அதுக்காகவே எனக்கு விஷ் அதுதான். பிரெடிக்ஷனும் எனக்கு வந்து டோர்ட்மண்ட் மேல தான் அதிக நம்பிக்கை இருக்கு. கரெக்ட். அதுதான் பார்ப்போம். ஒரே மார்க்கோ மார்க்கோ எல்லாத்த தாண்டியும் குஸ்டோ வந்து ஒரு அட்டாக்லாம் தாண்டி எனக்கு பயம் என்னன்னா, டான் தான். டான் ஆன்செலோட்டி. அதுதான். பயம் எனக்கு அங்க தான் இருக்கு.
அதுதான் டான் ஆன்செலோட்டி அண்ட் ரியல் மேட்ரிட் டீமோட ஆரா, ஜூட் பெலிங்கமோட ஆரா அதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் தாண்டி டோர்ட்மண்ட் வின் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரியல் மேட்ரிட் ஜெயிச்சாலும், தோத்தாலும் பெரிய செய்தி கிடையாது. ஆனா டோர்ட்மண்ட் ஜெயிச்சா பெரிய செய்தி அது. என்ன பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா. ஆடுகளம் மாதிரிதான். நீ செத்துருவ, நான் செத்துருவேன். நடக்க போற இந்த 90 நிமிஷம் வரலாறு பேசும்டான்ற மாரி தான் இருக்கு. People will tell you you're not meant to be here. Where we are now. ரியல் மேட்ரிட் இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷமாவது 15வது சாம்பியன்ஷிப் அடிச்சிருவானுங்க. சாம்பியன்ஸ் லீக். அதான் ஒரு மேட்டரே. அதனால டோர்ட்மண்ட் வந்து மறுபடியும் ஜெர்மத்துக்கு ஃபைனல்ஸ் வரமாட்டாங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கே தெரியும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ ஐ திங்க் நம்ம ஃபைனல் முடிவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ ரெட் டைனோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்க வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை தவிர அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஈவன் நாங்க சில விஷயங்கள் தப்பா பேசியிருந்தா கூட அதை நீங்க கரெக்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நாங்க நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் டெக்னிக்கலா அண்ட் நான் டெக்னிக்கலா வீடியோ எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க எங்ககிட்ட சொல்லலாம். எங்க கிட்ட நாங்க ஏதாவது குறையா இருந்தாலும் அதை நாங்க திருத்திப்போம். ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து தொடர்ச்சியா அடுத்தடுத்து வேற வேற ஸ்போர்ட்ஸஸ் அண்ட் வேற வேற மேட்சஸ் பத்தி பேசுவோம். அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸ்ரீவத்சன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து நன்றி. ஸோ உங்க சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ரெட் டைனோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியா நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் வரப்போகுது. அதே மாதிரி அதோட சேர்த்து நம்ம சேனல்லையும் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். தேங்க் யூ.